வணக்கம். கஸ்தூரி பிராமணர்களுக்காக வக்காலத்து வாங்கி பேசி எல்லார்கிட்டையும் வாங்கி கட்டினாங்க. பிராமணர்களுக்காக வக்காலத்து வாங்க வேண்டாம்னு நம்ம சொல்லலை. ஏன்னா அவர்களும் நம்மில் ஒருவர் தான். புரியுதுங்களா? அவங்களும் மனுஷர் தானே, நம்மளில் ஒருத்தர் தானே. நம்ம வரலாறு பேசுவோம், எது வேணாலும் பேசுவோம். பட் இருந்தாலும் அது நியாயமான முறை கிடையாதுல்ல. நம்ம கூட இருக்கிறவங்க தானே அவங்க, இல்லைங்களா? சில நேரங்களில் நம்ம பேச வேண்டிய சூழ்நிலை வந்துடுது, பேசுகிறோம். உணர்ச்சிவசப்பட்டு கஸ்தூரி அவர்கள் பேசியதன் விளைவு என்று தலைமறைவாகிவிட்டார். சரி, தலைமறைவாகிவிட்டார். அவருக்காக ஒரு பிராமணராவது, ஒரு பிராமணர் சங்கமாவது, ஒரு பிராமணர் சமூகத்தை சேர்ந்தவர்களாவது குரல் கொடுத்தார்களா கஸ்தூரிக்காக? என்னடா நம்ம பிராமண சங்கத்துக்காக, பிராமணர்களுக்காக கஸ்தூரி குரல் கொடுத்தாங்களே, இப்போ அவங்களுக்கு இந்த நிலைமையாகி போச்சு, போலீஸ் தேடுதே, நம்ம சும்மா இருக்கலாமா அப்படின்னு யாராவது குரல் கொடுத்தாங்களா? யாருமே குரல் கொடுக்கல. அப்படிங்கிற நிலைமையில் கஸ்தூரி கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். எஸ்வி சேகர் அவர்கள் திமுகவுக்கு போயிட்டாருன்றதுனால அவர் திமுகவுக்கு சப்பக்கட்டு கட்டிட்டார். பிராமணர்கள் இங்கே எல்லாம் பாதுகாப்போடு தான் இருக்கிறாங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது, கஸ்தூரி பேசின தப்புன்ட்டார். ஆனால் இதே அவர் பிஜேபியில் இருந்திருந்தால் திமுகவை வறுத்து எடுத்திருப்பார், கஸ்தூரிக்கு ஜிங்செக் போட்டிருப்பார், ஜால்ரா போட்டிருப்பார். ஏற்கனவே எஸ்வி சேகரை பற்றி எல்லாருக்குமே தெரியும். அண்ணா திமுகவில் இருந்தார், பிஜேபியில் இருந்தார், அப்புறம் இப்போ திமுகவுக்கு வந்திருக்காரு. புரியுதுங்களா? ஜெயலலிதாவே தூக்கி எறிஞ்சு பேசினவர் அவர். அப்படி அவருக்கும் வயசாகி போச்சுல, அதனால் எங்கேயாவது ஒரு இடம் தேவையில்லை, அதனால் அவர் அந்த மாதிரி பேசிட்டார். வேறு யாராவது ஆதரவாக பேசினாங்களா? ஆதரவாக பேசலை. இப்போ கஸ்தூரி அவர்கள் நினைத்து பார்ப்பார்கள், அடாடா இந்த அளவுக்கு நம்மளை ஓட விட்டாங்களே போலீஸு, கவர்மெண்ட்டு. நம்ம ஒரு மிகப்பெரிய நடிகை, அரசியல் விமர்சகர், ஒரு சமூக ஆர்வலர், இதெல்லாம் நம்ம பேசின்னு இருந்தோம், இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே. உண்மையிலேயே கஸ்தூரி அவர்கள் சில நேரத்தில் பேசுகிறது எனக்கும் பிடிக்கும். ஆனால் இன்றைக்கி அவர் சாதிய ரீதியாக பேசுகிறதுனால தான் இப்போ எல்லாரும் பிரச்சனை ஆகிப்போச்சு. பிராமணர்களுக்கே பிரச்சனை ஆகிப்போச்சு. இவையாண்டா நம்ம அமைதியாக வாழ்ந்துட்டுருக்குறோம், நிம்மதியாக போயிட்டுருக்குறோம், திமுக ஆட்சியில் நம்ம பாதுகாப்பாக இருக்கிறோம், எந்த பிரச்சனையும் இல்லை அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா திமுக ஆட்சியில் பிராமணர்களுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா பாலிடிக்ஸ் ஆகிடும். அதனால் பிராமணர்கிட்ட போகவே மாட்டாங்க திமுகக்காரங்க. ஆனால் பிராமணருக்கு எதிராகவே பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க கூட இருக்கிற அட்வைசர் எல்லாருமே பிராமணர்கள் தான். இது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? அண்ணா திமுக ஆட்சி இருக்கும்பொழுது பிராமணரை பற்றி இவங்க இஷ்டத்துக்கு பேசுவாங்க, அது அரசியல். இந்த ஒரு சின்ன விஷயம் தெரியாமல் கூட கஸ்தூரி அவர்கள் பேசுனா குழந்தைத்தனமாக போச்சு. ஆவேசமாக பேசி கடைசியில் எல்லாத்தையும் வாபஸ் வாங்கிக்கிறேன், நிபந்தனையற்ற மன்னிப்பு ஆச்சா போச்சான்னாங்க. எதையும் நீங்கள் வாபஸ் வாங்கிடக்கூடாது, மன்னிப்பு கேட்டுக்கூடாது. ஆனந்த ஆணுங்கடா, சட்டப்படி நான் கோர்ட்டை சந்திக்கிறேன் அப்படி சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லியிருந்தீங்களா உங்களை எல்லாரும் நம்பியிருப்பாங்க, பின்பற்றிருப்பாங்க. ஓடி போயிட்டீங்க. ஓடி போட்டதுனால அடடா நம்பக்கூடாதுப்பா அப்படின்னு முடிவு எடுத்துட்டாங்க. நீங்கள் ஓடி போயிடக்கூடாது. உங்களை என்ன பண்ண போகிறாங்க? பிடிச்சி அரெஸ்ட் பண்ண போகிறாங்க. 3 நாள் பெயிலில் வந்துடலாம். அந்த 3 நாள் சிறையில் இருக்கிறதுக்கு கூட நீங்கள் தயாராக இல்லை அப்படின்னா நீங்கள் எப்படி ஒரு சமூக ஆர்வலராக இருக்க முடியும்? நீங்கள் எப்படி ஒரு அரசியல் விமர்சகராக இருக்க முடியும்? சொல்லுங்கள். மக்களுக்கு எப்படி தொண்டாற்ற முடியும்? பிராமணர் சமூகத்தை பற்றி நீங்கள் பேசிவிட்டு தெலுங்கர் சமுதாயத்தை பற்றி இழிவுபடுத்தி பேசிவிட்டீர்கள். ஆனால் அதை சந்திப்பதற்கு உங்களுக்கு திராணி இல்லை. இப்படிலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் எப்படி அரசியலில் கால் ஊன முடியும்? இல்லை வேறு நான் மிக விரைவில் நான் கட்சியில் சேருவேன் சொல்லுவேன் நான் அப்படின்லாம் சொல்கிறீங்க. வாஸ்தவம். இப்போ எந்த கட்சிக்காரங்க உங்களை கூப்பிட போகிறாங்கன்னு தெரியல. எந்த கட்சியில் இருக்கின்ற பெண்களுக்கும்
அங்கே சம உரிமை கிடையாது. அது அவங்களுக்கே தெரியும். பிஜேபி எடுத்துக்கோங்க, அண்ணா திமுக எடுத்துக்கோங்க, திமுக எடுத்துக்கோங்க, அங்கே இருக்கிற பெண்களுக்கு என்ன சம உரிமை இருக்கு? எங்கேயும் சம உரிமை கிடையாது. சும்மா பீத்திக்க வேண்டியது தான். மகளிருக்கு நாங்கள்லாம் சமமாக இருக்கிறோன்னு. சும்மா அதெல்லாம் கட்டுக்கதை, சமுதாயத்தை ஏமாற்றுகின்ற பேச்சு இதெல்லாம் புரியுதுங்களா? இதெல்லாம் கஸ்தூரி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 4 பேர்கிட்ட அட்வைஸ் கேட்கணும். இது பேசலாமா? பேசுவதற்கு முன்னால் கேட்டுக்கொள்ள வேண்டும். இதே அதிமுக பேசியிருந்தாலோ சீமான் பேசியிருந்தாலோ வழக்கு பதிவு பண்ணியிருந்தா கூட கம்மன்னு விட்டுட்டு இருப்பாங்க. துரத்த மாட்டாங்க, பிடிக்க மாட்டாங்க. அவங்களும் அமைதியாக இருப்பாங்க. பார்த்துக்கலாம்டா, பிடிச்சி பாடுறா அப்படின்னு. ஆனால் கஸ்தூரிக்கு அந்த மெச்சூரிட்டி இல்லை. அது மட்டும் இல்லாமல் பின்புலம் இல்லை. பாவம், புரியுதுங்களா? முன்ஜாமீன் போட்டிங்க ஆனந்த் வெங்கடேஷ். நான் ஏற்கனவே போன பதிவில் சொல்லியிருந்தேன். ஆனந்த் வெங்கடேஷ் ஒவ்வொரு லைனாக பார்ப்பார். நியாயம் இருந்தால் மட்டும்தான் கரெக்டாக கொடுப்பார். நியாயம் இல்லைன்னா கொடுக்க மாட்டார். அவரே பொங்கி எழுந்துட்டார். பட்டாசு மாதிரி வெடித்து சிதறுகிறார் இந்த கஸ்தூரி. இதெல்லாம் சரியான வார்த்தையா? அப்படி டிஸ்மிஸ் அப்படின்ட்டார். இப்போ டிஸ்மிஸ் எதுக்கு பண்ணுறாரு? அக்யூஸ்டை பிடிக்கணுன்றதுக்காக. போலீஸ் அக்யூஸ்டை பிடிக்கணும் அப்படிங்கிறது தான் டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. அப்போ என்ன பண்ணணும்? போலீஸு தீவிரமாக நடவடிக்கை எடுக்கணும். கஸ்தூரிக்காக ஆஜரான ஆன்டிசிபேட்டரி பெயில் போட்டாங்க இல்லையா, முன்ஜாமீன் போட்டாங்க இல்லையா, அந்த வக்கீல் என்ன பண்ணியிருக்கணும்? கஸ்தூரியை கூட்டு வந்து கோர்ட்டை ஆஜர்படுத்தியிருக்கணும். கோர்ட்டில் ஆஜர்படுத்தியிருந்தா அப்படியே கூட பெயில் வாங்கியிருக்கலாம். புரியுதுல? அந்த திறமை இல்லை போல இருக்குது. அது ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். சரண்டர் பண்ணி அங்கே 2 ஷூரிட்டி கொடுத்து எடுத்துன்னு போனா. நீங்கள் ஒன்று 7 வருஷம் 10 வருஷம் தண்டனைக்குரிய வார்த்தையை நீங்கள் பேசலை. உங்களை எடுத்துரைப்பதற்கு ஆள் இல்லை. எத்தனை லட்சம் செலவு பண்ணீங்களோ பாவம். புரியல? சட்டம் சொல்லுது, சுப்ரீம் கோர்ட் ஆர்டர், 7 வருஷத்துக்கு மேலே உள்ள குற்ற செயலில் ஈடுபடுபவர்களை மட்டும்தான் கைது செய்யணும். இதை யாருமே வக்கீலுங்களும் பேசுறதில்ல, கீழமை கோர்ட்டு நீதிபதியும் கேட்கறதில்ல. போலீஸ் ரிமாண்ட் பண்ணுறாங்களா? ஓகே, இது என்ன குற்றம்? பிலோ 7 இயர்ஸு நீ எப்படியா ரிமாண்ட் பண்ணலாம்? ரிமாண்ட் பண்ண தேவையில்ல, ஓன் பெயிலில் விடுறேன் அப்படின்னு எந்த மேஜிஸ்ட்ரேட்டும் சொல்கிறதில்ல. இது சட்டத்துக்குரியது, சுப்ரீம் கோர்ட் சொன்னது. எந்த மேஜிஸ்ட்ரேட் இதை கடைப்பிடிக்கிறாங்க? எந்த வக்கீல் அதை வலியுறுத்துறாங்க கோர்ட்டில்? சொல்லுங்கள். அந்த மாதிரி தான் நம்ம கஸ்தூரி விவரம் தெரியாத ஆளுகிட்ட போய் சிக்கிக்கணுங்களான்னு என்னன்னு தெரியல. டிஸ்மிஸ் ஆகிப்போச்சு. மறுபடியும் இவங்க சுப்ரீம் கோர்ட் போகணும் பெயிலுக்கு. அப்படி இல்லைன்னா கொஞ்ச நாள் பொறுத்து, 1 மாதம் பொறுத்து மறுபடியும் ஆன்டிசிபேட்டரி பெயில் போடணும். இதெல்லாம் தாங்குமா கஸ்தூரி? பாம்பேயில் இருக்கார், டெல்லியில் இருக்கார், ஆச்சா போச்சானாங்க. இப்போ ஹைதராபாத்தில் தூக்கிட்டாங்க போலீஸ். அநேகமாக தூக்கி ரிமாண்ட் பண்ணாங்கன்னா என்னன்னு தெரியல. இரவு நேரம் ஒரு 8 மணி 9 மணினா கூட அந்த மேஜிஸ்ட்ரேட்னுடைய வீட்டில் எப்படி ரிமாண்ட் பண்ணலாம். அவங்கள ரிமாண்ட் பண்ணி நைட்டோடு நைட்டாக சிறைக்கு அனுப்பலாம். இதுக்கடையில் ரிமாண்ட் பண்ணவில்லை அப்படின்னா அவங்களுக்கு தகுந்த பாதுகாப்பு கொடுக்கணும். பெண் என்பதால் பெண் போலீஸார் கொடுத்து அவங்களுக்கு எல்லாம் சாவரட்னி பண்ணி கொடுத்து கோர்ட்டை ரிமாண்ட் பண்ணுறவருக்கு அவங்க பாதுகாப்பு கொடுத்துருக்கணும். பிடிச்சிட்டேன் அப்படிங்கிறத இன்டிமேஷன் கொடுப்பாங்க போலீஸ். இப்போ இந்த இடத்துல நாங்கள் பாதுகாப்பாக வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா நீதிபதி வீட்லேயே போய் ரிமாண்ட் பண்ணலாம். எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி ரிமாண்ட் பண்ணலாம். அது உண்டு, போலீஸுக்கு அதிகாரம் உண்டு. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. ரிமாண்ட் பண்ணிட்டாங்களா, இல்லை காலையில் பண்ண போகிறாங்களா, இல்லை பெண்கள் காவல் நிலையத்தில் அவர் பத்திரப்படுத்தி பாதுகாப்போடு இருக்கிறாங்களா என்னன்னு தெரியல. மொத்தத்தில் கஸ்தூரிக்கு சொல்வது என்னன்னா, அவசரப்பட்டு நுணலும் தன் வாயால் கெடும். அவசரப்பட்டு பேசாதீங்க. யாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. புரியுதா? நீங்கள் ஜெயிலுக்கு போகிறது உறுதியாகி போச்சு. ஜெயிலுக்கு போனால் தான் உங்களுக்கு தெரியும். ஒரு முறை ஜெயிலுக்கு போயிட்டு வாங்க, அங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஜெயிலுக்கு போனால் தான் உங்களுக்கும் தெரியும். அடுத்து வெளியே வந்த போது நீங்கள் ஒரு ஷேப்புக்கு வந்துடுவீங்க. என்ன பேசலாம், என்ன பேசக்கூடாது,
யாரை நம்பலாம், யாரை நம்பக்கூடாது, யாரை பக்கத்தில் வச்சுக்கலாம், யாரை பக்கத்தில் வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தெளிவோடு வருவீங்க. எதிர்வரும் காலத்தில் நீங்கள் இது போன்ற சமூக விஷயங்களையோ, அரசியல் ரீதியாக பேசுகின்ற விஷயங்களையோ, சாதிய ரீதியாக பேசுகின்ற விஷயங்களையோ முன்கூட்டி சரியான முறையில் ஒரு அட்வைஸ் கேட்டு, புரியுதுனா, அறிவுரை கேட்டு அதன்படி பேசுனீங்களா உங்களுடைய எதிர்காலம் நன்றாக இருக்கும். மீண்டும் இன்னொரு காணொளி காட்சியிலே உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.